அனைவருக்கும் வணக்கம். புறநானூறு பாடல் 60. மதியும் குடையும். பாடியவர் உறையூர் மருத்துவன் தாமோதரனார். பாடப்பட்டோன் சோழன் குராப்பள்ளி துஞ்சிய பெரும் திருமாவளவன். திணை பாடாண். துறை குடைமங்கலம். பாடல். முந்நீர் நாப்பண் திமில்சுடர் போல செம்மீன் இமைக்கும் ஆக விசும்பின் உச்சி நின்ற ஓமதி கண்டு கச்சி மஞ்சையின் சுரமுதல் சேர்ந்த சில்வளை விரலியும் யானும் வல்விரைந்து தொழுதனம் அல்லமோ பலவே கானல் கழிவுப்பு முகந்து கல்நாடு மடுக்கும் ஆரை சாகாட்டு ஆட்சி போக்கும் உரனுடை நோன்பகட்டு அன்ன எங்கோன் பலனிரங்கு முரசின் வாய்வாள் வளவன் வெயில்மறை கொண்ட உருகெழு சிறப்பின் மாலை வெண்குடை ஒக்குமால் எனவே. பாடலின் விளக்கம். கடலின் நடுவே உள்ள மரக்கலங்களில் உள்ள விளக்கு போல சிவந்த விண்மீன் ஒளிரும் ஆகாயத்தின் உச்சியில் முழு நிலவு இருந்தது. அதைக் கண்டு அந்த சுரவழியில் வந்து கொண்டு இருந்த மயில் போன்ற சில வளையல்களே அணிந்த விரலியும் நானும் விரைந்து பலமுறை தொழுதோம் அல்லவோ. அது ஏன் தெரியுமா? கடற்கடை இடத்து உப்பங்கழியில் விளைந்த உப்பை சுமந்து கொண்டு மலை நாட்டுக்கு செல்லும் ஆரக்காலை உடைய வண்டியை குண்டு குழிகளின் வழியே இழுத்து செல்லும் வலிய காளையை போன்றவன் எம் தலைவன். அவன் வெற்றியுடன் முழங்கும் முரசையும் குறி தவறாத வாளையும் உடையவன். வெயிலை மறைப்பதற்காக அவன் கொண்ட அச்சம் பொருந்திய சிறந்த மாலை அணிந்த குடையை போன்றது அந்த முழு நிலா என்று நினைத்து அவ்வாறு தொழுதோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்.